I have not heard introduction like this. Sushant, thank you very very much. ரொம்ப அழகா பேசுனீங்க. இங்க வந்து தமிழ் அப்படியே விளையாடுறது இந்த கம்யூனிட்டியில. ஐ மீன் நான் பார்த்த சில பிளேஸ்லேயும் சரி, இங்கே பேசின சில கிட்ஸ், இங்கே இருக்கிற குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிட்லப்பாட்டம் ரைசிங் டீமை பார்த்தோம். அவங்க வந்து அப்படியே தமிழை வந்து அழகாக பேசினாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இதில் எல்லாமே எங்கே நிற்கணும் ஏதோ ஓகே. ஹலோ. ஸோ பேசிக்லி எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு இடம் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க பாருங்க. Sunil Jayaraman and team, Chitlapakkam team, I think hats off to all of you. ஏன்னா இதுதான் தேவை நம்மளுடைய சொசைட்டியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடம். அதுவும் இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோ சேரியாக இருந்தது, செகுதியாக இருந்தது. அதை வந்து அவ்வளோ அழகாக ஒரு 6-7 வருஷமாக எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பண்ணதில் எத்தனை பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணீங்க இங்கே இருக்கிற ஆடியன்ஸில்? ஓகே, ஃபைன். சரி, இத்தனை பேர் பண்ணிட்டு இத்தனை பேர் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் ஃபீட். இதை இனிமேல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் சேரணும் இல்லைங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னைக்கு ஐ டோன்ட் நீட் டு சே மச், பிகாஸ் உங்கள் கம்யூனிட்டிலேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஐ ரியலி ஹாவ் டு சே தட் ஐ ரியலி லைக் திஸ் ஐடியா. இந்த 3 பேர் அவங்களுடைய உரையாடல் ரொம்ப அழகாக இருந்தது. பிரம்மன், சிவன் அண்ட் என்ன சிட்டாவா சிட்டு சித்ரகுப்தன், யமன் மார்தடி, Yaman, of course, yes. I mean, he really didn't know what to do and where to go, but then he did it very interesting. நல்லா இருந்தது. உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுனா மேடம்? No, really nice. I really enjoyed the humor, was fantastic. And சொன்ன சில விஷயங்கள், சித்ரகுப்தன் சொன்ன சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாம் we really need to think about it. But இதுல எல்லாம் இந்த குழந்தைங்க, I think one of the most amazing performances that I really felt I need to talk is the girls in black. அவங்க ஒரு டான்ஸ் பண்ணாங்கல்ல. Sorry? Jai Gopal Garudia. They are not here in this list. National school. Acha, national school. That really என்ன வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுது. Because music, dance, and that is exactly what. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருந்தால் அது நம்மளால தூங்க முடியாது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? எல்லாமே இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி அதர் ஸ்கூல்ஸ் இஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணாங்க. MCC NSS டீமா இல்லை, ஹாஃப் மாஸ்க் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக. ஐ மீன் ஆல் த பாயிண்ட்ஸ், வாட் எவர் whoever has scripted it has done it so well. ஸோ நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. எப்பவுமே நான் நினைக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது? இவ்வளோ பேசியும் இவ்வளோ சொல்லியும், நான் என்னோட ஜென்ரேஷனில் நான் குழந்தையா இருக்கும்போதே இதை பற்றி பேசியும் ஏன் இவ்வளோ நடக்கிறது? அதுக்கு வந்து ஒரு காரணம், நாங்கள் பெண் என்கிற ஆர்கனைசேஷன் நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸ்ரீதர், இங்கே ஹர்ஷா பிரபா வந்திருக்காங்க, நாங்கள் எல்லாருமா. அதில் வந்து ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வந்து பெண்கள் கிட்ட பாதுகாப்பாக இருன்னு சொல்கிறோமே ஒழிய ஆண் குழந்தைங்கள சரியாக வளர்க்குறோமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் பாதுகாப்பாக இருக்க வேண்டாம், கையோட கை சேர்த்து தோளோட தோள் சேர்த்து நம்ம நடக்கணும். அதுதான், பிகாஸ் தட் இஸ் தி ஒன்லி திங். இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் ஐம் ஷுர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க சொன்ன சில விஷயங்கள், குழந்தைங்க வந்து யாரையும் நம்ப முடியாது. ஸோ குழந்தைங்கள வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 குழந்தைங்களையும் யாரையும் நம்பி விடாதீங்க. பிகாஸ் இட் எஃபெக்ட்ஸ் தெம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தால் கூட, ஒரு தப்பான டச் இருந்தால் கூட அது வந்து மாயாது.
வாழ்க்கை ஃபுல்லாக மாயாது. அது ஏதாவது ஒரு விஷயத்தில் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்ம பேசுகிற விதத்தில், நம்ம நடக்கிற, நம்ம போட்டுக்கிற யூனோ உடையிலேருந்து எல்லாத்துலேயும் எஃபெக்ட் பண்ணுறது அந்த ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்ம எல்லாரோடையும் கடமை, நம்ம சொசைட்டியோட கடமை. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ அவேராக இருக்கீங்க, ப்ளீஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஹூ இஸ் பெட்டர், ஹூ இஸ் நாட் பெட்டர், இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, இந்த ஈகோஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் நமக்கு வெளியில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் ஹெல்ப் இன் அ கம்யூனிட்டி. இந்த ஒரு சொசைட்டியில், நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும்போது நான் பெட்டர், நீ பெட்டர், உன்னோட சாரி பெட்டரா, என்னோட இயரிங் பெட்டரா, இல்லை உன்னோட ஷர்ட் பெட்டரா, உன்னால் பெரிய ஷூஸ் வாங்க முடிஞ்சது, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக். அதை இண்டிவிஜுவல் டேஸ்ட் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம சமுதாயத்தில் இப்போ சுனில் வந்து அதை பற்றி யோசிச்சாரு, இது வந்து சரியாக்கணும்னு. எத்தனை ஏக்கர் சுனில்? 56 acres. Yeah. So I think we need to move towards that. குழந்தைங்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஈகோஸ் அண்ட் ஃபைட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு let us look at a society at large. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 4-5 வீடு, ஒரு 100 பவர் நகை, இதெல்லாம் விட்டுட்டு குடிக்கிற தண்ணி இல்லைன்னா, சுவாசிக்கிற ஒரு காற்று இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு போறோம். அவங்க தானே இந்த பூமியை வந்து அவங்க தானே சுமக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு சுமையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைகள் பார்த்து வந்து அவங்க வந்து கத்துப்பாங்க. ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் என் குழந்தைக்கு கூட நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். கார்ல போகும்போது நான் நிறைய டிரைவ் பண்ணேன். நான் தான் டிரைவ் பண்ணேன். எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். டிரைவ் பண்ணும்போது நான் போகும்போது யூனோ வென் ஐ see people, அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருமே நிறுத்த மாட்டாங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து நின்றுட்டோம்னா பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் கிராஸ் பண்ண விட்டுருவோம். ஸோ ஐ கண்டினியூஸ்லி டூ தேட். இப்போ வயசானவங்கன்னா எங்கே வேணாலும் நின்றுட்டு ஐ லெட் them cross. இப்போ என்னோட பொண்ணு ஷீ இஸ் grown up, யூனோ. நான் சொன்னது கிடையாது, நம்ம இதை பற்றி பேசினதும் கிடையாது. இப்போ வந்து நாங்கள் டிரைவிங் போகும்போது கொஞ்சம் தூரமாகவே அம்மா த somebody waiting to cross அப்படின்னு அவளே சொல்கிறான். ஸோ இட் இஸ் ஆர் ஆக்ஷன். நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த ஜெனரேஷனுடைய மூளை இருக்கு பாருங்க, தேர் அமேசிங் கிட்ஸ், தேர் ரியலி அமேசிங். அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல கொடுக்குது. வி ஹாவ் டு பி எக்ஸாம்பிள்ஸ். நான் வந்து வீட்டுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் பிளே நடந்தது பாருங்க, அதில் சொன்ன வார்த்தைகள், அதில் வந்து பேசின விதம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அது வந்து நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நம்மளுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய இமோஷன்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். குழந்தைங்க இருக்கும்போது let them not see this. Not that they are not going to face it. They will face it someday. But you know, we don't need to do this. வீட்டில் வந்து நம்ம வந்து if we can give them that security and love, that alone is enough. So I'm sure as a community you people are doing a lot. And இந்த காம்படிஷன்ஸ், இப்போ குழந்தைங்க வந்து, என்னோட பொண்ணு எந்த காம்படிஷனுக்கும் போகிறது கிடையாது. ஐ டோன்ட் கேர். காம்படிஷன் தேவையில்லை. ஏன்னா லைஃப்பில் காம்படிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம வந்து அவளை வந்து எது நல்லது முதல்ல கற்றுக் கொடுக்கறது, குட் டச், பேட் டச், யூனோ the 3. That is very important. We have to teach, boys or girls, we have to teach good touch, bad touch. Next வந்து யாராவது ஏதாவது சொன்னா அது வந்து எப்படி டேக்கிள் பண்ணு. You know, don't feel bad. நீ வந்து என்ன வேணும்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு அந்த கரேஜ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆஸ் வீட்டில், அட் த சேம் டைம் சொசைட்டியில்.
அண்ட் உங்கள் கம்யூனிட்டி இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க பாருங்கள், உங்கள் குழந்தைங்க ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லும்போது தயவு செஞ்சு குழந்தைங்களோட சண்டையில் நீங்கள் போய் இடப்படாதீங்க. அது வேண்டாம். பிகாஸ் தே நோ ஹவு டு ஹேண்டில் இட். உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் இவ்வளோ, ஐ மீன் யூ ஹவ் கிளீன் த லேக். இட் இஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் அ பிக் பிக் திங். ஸோ அதனால் அதுக்கு மேல் படியாக உங்களோட கம்யூனிட்டிலேயும் அந்த 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 ஹார்மனியை கொண்டு வாங்க. ப்ளீஸ் டூ இட். யூ கேன் டூ இட். இஃப் யூ கேன் டூ தேட், யூ கேன் டூ திஸ் ஆல்சோ. அண்ட் பிகம் அ மாடல். சிட்லப்பாக்கம், let it become a model in Tamil Nadu. And we should all look up to சிட்லப்பாக்கம். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது இவரை மாதிரி ஒரு ஆள் எங்கள் பக்கம் இல்லைன்னு. வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு குட்டை ஏரியெல்லாம் கிடையாது, குட்டை. அதை பாதுகாக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 தடவை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர்கிட்ட தான் இனிமேல் சொல்யூஷன் கேட்கணும். ஸோ யூனோ, you're all lucky that there are people like this near you. Enjoy that and live in harmony. You know, they always say நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் எல்லாம் they have to do their jobs, but first we have to correct ourselves. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படியே வந்து go ahead, do it, and let us make a beautiful society around us, a safe society where girls can wear what they want, do what they want. So what? When you have a good body, why can't you show it off? There is no harm in it. You know, நல்ல ஸ்கர்ட் போட்டுக்கிறது, ஒரு நல்ல ஷர்ட் போட்டு ஒரு பொம்பளை பார்க்கும்போது there is something beautiful. நேச்சர் வந்து ஒரு பொம்பளை அவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்காங்க. let us admire it. அந்த நோட்டத்தில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம கொண்டு வரணும். அது நம்ம ஆம்பளை பசங்களுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேயே அந்த அந்த யூனோ அந்த ஆட்டிடியூட் மாற்றத்தை கொண்டு வந்து let us all do it. You can do it because I think you are a very evolved community having cleaned one huge lake. So I'm sure you can do it. Thank you very much. 2 வருஷமா சுண்டல் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கே வந்தும் எனக்கு அந்த லேக் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. இன்னொரு தடவை வர வேண்டியதாக இருக்கும். காலங்காத்தால் வரேன். ஒரே ஒரு விஷயம், நான் இந்த கேட்டுக்குள்ளே இறங்கும்போது நான் காருடைய டோர் கொஞ்சம் அவசரமாக திறந்துட்டேன். அப்போது ஒரு லேடி வந்தாங்க. அவங்க இன்னும் இருக்காங்களா இங்கே? நான் சாரின்னு சொன்னேன். சாரின்னு சொன்னேன். ஒரு முறைச்சாங்க பாருங்க. அந்த முறை தான் வேணும். ஒரு சின்ன தப்பு நடக்கும்போது பாருங்க, அந்த முறை தான் வேணும். That is important. Let us not hide it. இந்த தைரியத்தை நம்ம குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும். ஏதாவது ஒன்று உனக்கு பிடிக்கல வந்து சொல்லு. அது கேட்கறதுக்கான பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். So sorry again. No, it was my mistake, but whatever. Apology is important. At the same time, accepting is also important. நம்ம குறைகளை நமக்கு தெரிஞ்சால் நம்ம எவ்வளவோ நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். நான் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கேன், நான் வேற என்னமோ பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் இங்கே இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் லைக் குவைட் எமோஷ்னல். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அ நைஸ் ஈவினிங். இன் பிட்வீன் நான் நினச்சேன் ஐயோ என்ன இப்படி போயிட்டே இருக்குன்னு. பட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, ஆல் தட் அவங்க குழந்தைங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கோ, தேங்க்யூ வெரி மச். த கோஆர்டினேட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிட்லப்பாக்கம் ஃபார் மேக்கிங் அ wonderful example. Thank you the Chitlapakam Rising team, and in the end thank you Sunil Jayaraman for initiating and asking me to come, and thank you very much. Even evlo alaha vandu she's coordinating, she speaks so well, she has the right the comments at the right time because she knows what posh actors. Yes. So thank you very, very much. A very happy Independence Day. I hope we will rise to that one day, what Rabindranath Tagore has said, into that heaven of freedom, my father, let my country awake, where knowledge is free, where we hold our head high up. I think that freedom, that independence is what we all should rise. Chitlapakam, I have a feeling, will rise into that very soon. Thank you and wish you all the best.
இதெல்லாமும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சாங்க, அதெல்லாம் வேண்டாம். எனக்கும் பசிக்கிறது, உங்கள் எல்லாருக்கும் பசிச்சுட்டு இருக்கும்.